यहोवा राजा है, सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। यहोवा राजा है, सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। मिलकर हम सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम की जय जय गाए। सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम की जय जय गाए। Clap your hands. Very well. Parents கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். ஆதி வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதி வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலே, கரங்களை தட்டலாமா? நீரில்லாத நாளே
இப்போ பணத்தை பார்த்தா இப்போ முதல்ல இயேசு நீ இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பணத்தை தெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தமில்லை. எனக்கு வேறொன்று வேண்டாம், பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். வேற ஒன்றும் வேண்டாம், பணம் இருந்தா போதும். சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உனக்கு நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உனக்கென்ன லாபம் உண்டா? பணத்தை பார்த்தோன்னு இயேசுவை பின்னாடி அனுப்பிச்சிட்டாரு. பணம் வேணும் இப்போ. Here we go. Get gone away, so that you go, I said that you got அடுத்து காதல். பணம் முடிஞ்சு அடுத்து காதல். what the right thing, falling out, I wanna do it, I wanna find this. பணம் வந்த உடனே நெக்ஸ்ட் காதல் வந்துருச்சு. மொபைல் லவ் வந்த உடனே வயசுல பொல்லாத காதல் பயன்படுத்துதடா. Girlfriend, boyfriend இல்ல ஒன்ன ஒக்கையா மாறுதடா. வயசுல பொல்லாத காதல் பயன்படுத்துதடா. Girlfriend, boyfriend இல்ல ஒன்ன ஒக்கையா மாறுதடா. அடுத்து தூக்கம். லவ் கோ பேக் ஹெட். தூக்கம் சீக்கிரம். நெக்ஸ்ட் காதல் வந்து அடுத்து தூக்கம். வாழ்க்கையில ரொம்ப தூக்கம். ஆக்சிடென்ட் இல்லை தூங்குறாரு. நல்லா தூங்குறாரு. கவிதா நல்லா தாளாட்டுகள். தூக்கம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு எடுக்கும். தூங்கும் போது எதிரி கலையை விதைப்பான் என்று வேதம் சொல்லுது. அவனுக்கு இப்ப தூக்கம் தான் வாழ்க்கையா மாறிவிட்டது. எல்லாத்தையும் பார்த்துட்டான், பணத்தை பார்த்துட்டான், காதல் லவ் பார்த்துட்டான். அடுத்து எதுவுமே வேண்டாம், தூக்கம் தான் வேணும். Now he's sleeping. Okay. இப்போ அடுத்து மொபைல் பார்த்தவன் தூக்கம் தெளிவாய் sleep go. தூக்கத்தை அனுப்பிச்சு விட்டுட்டான். இப்போ குட்டிஸ் ஆடுறாங்க பப்ஜி கேம்ஸ் தான். போன்ல இருக்குது லாட் ஆஃப் நாய்ஸ் தான். நல்லது சூஸ் பண்ண நம்மோட சாய்ஸ் தான். கேளுங்க கரெக்டான கேரக்டர் இருக்கும். மொபைல் ரெயின்போ இருக்குது. கண்ணுல கலரா கனவுகள் இருக்குது. கற்பனை உலகத்தில் வாலிப பிள்ளைங்களுக்கு மொபைல் கொடுத்தா எல்லாமே அதுதான் கனவு. ஸ்கூல் போகும் கிட்ஸுக்கெல்லாம் டிக்கெட் வந்து தேவை. ஹை ஸ்கூல் போ பேபிக்கெல்லாம் நெக்ஸ்ட் ஃபேஷன் தேவையா. மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லைஃப்ல கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. திடீர் 2 விபத்து. முதல்ல இயேசுவை, அடுத்து பணம், அடுத்து காதல், தூக்கம், கடைசியா மொபைலையும் பார்த்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. முதல்ல பாடனா நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இயேசுவின் பாடனா. பணத்தை பார்த்தோன்னா இயேசுவை பின்னாடி அனுப்பிச்சிட்டாரு. மொபைல பார்த்தோம், லவ் பார்த்தோன்னு இயேசப்பாவை மறந்துட்டாரு. ஏய், என்னமோ ஓடிக்கிட்டே இருக்க, எதையோ தேடிக்கிட்டே இருக்க. எங்கேயா ஓடுற? என்னத்தான் நீ தேடுற? முதல்ல ஓட்டத்தை நிறுத்து. இந்த உலகத்து மேல நாட்டத்தை நிறுத்து. மற்ற எல்லாத்தையும் மறுத்து அந்த மேசியாவோட தொடங்கு. போக்குவரத்து நீ கூப்பிட்ட மட்டும் அவர் உடனே வரணும். நீ கரெக்டா எல்லாம் வாங்கி தரணும். ஆனா அவர் கூப்பிட்டா நினைச்சு பாரு. அவர் செய்த நன்மை, காட்டிய தயவு, அருளின் ஆசீர்வாதம், நீக்கிய புதிய போக்கி விட்டாரு, சிந்தைய மாத்தி விட்டாரு, உடுத்த உடை போட்டு விட்டாரு, உண்ட உணவு ஊட்டி விட்டாரு, இரவில் உறக்கத்தை அனுப்பி விட்டாரு, காலையில உன்னை எழுப்பி விட்டாரு, மணிக்கணக்க உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
பெஞ்சில் உட்காந்து மணியை பார்த்துட்டு இருக்கியா? உன்னை காக்கிறவரை நீ காக்கவில்லை, தான் சேர்க்கிறவரை நீ ஏற்கவில்லை. என்ன தவறு? பிஸியா இருந்ததெல்லாம் போதும் இல்லை. பரமனை உண்மையா தேடியா ஓடிக்கிட்டு அவரை அறிய முடியாதியா. அவர் திருந்து அவரே தேவன் என்று அறிஞ்சுக்கையா. நான் செய்த பாவங்கள் பல்லாயிரம். நானொரு பாவி, நான் செய்த பாவத்திற்கு நான் காரணம். பாவத்தில் நான் விழுந்து விட்டேன். என்னை நான் வெறுத்தேன். இப்பொழுது அவருடைய தவறுகள் பாவங்களை உணர்கிறான். பாவத்தில் நான் விழுந்து விட்டேன். என்னை நான் வெறுத்து விட்டேன். உமது ஆலோசனை வாரம் என்றே உம்மை நான் தள்ளிவிட்டு தூரம் சென்றேன். மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன். மன்றாடும் உன்னை என் மகனாக்கினேன். மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன். மன்றாடும் உன்னை என் மகனாக்கினேன். புதிய இதயத்தை கொடுத்திடுவேன். பாவங்கள் நீங்க உன்னை கழுவிடுவேன். புதிய இதயத்தை இப்பொழுது கடைசியா திரும்பியும் இயேசு கிறிஸ்துவே வந்துடுறேன். பாவங்கள் நீங்க உன்னை கழுவி வாழ்க்கையின் பயணத்தை குறிக்கிறது. எனது ஆவியை நான் நிரப்பிடுவேன். உன்னை நான் என்னோடு சேர்த்துக் கொள்வேன். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்திராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊர் பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயனோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன்.
என் மனைவி கிட்ட இதை பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வரேன். நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாகணும். அதனால நாம இங்க இருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. என்னாச்சு மரியா? உனக்கு களைப்பா இருக்கா? ஆமா, நாம எங்கேயாவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியாது. என்னால வழி தாக்க முடியல. சரி மரியா, நாம 2 பேரும் தங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேற ஒரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு இடமில்லாமல் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா, நாம தங்குறதுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். சீக்கிரம் தங்கறதுக்கு ஒரு இடம் பாருங்க. இதுக்கு மேல என்னால வழியை தாங்கிக்க முடியாது. போக போக வலி ஜாஸ்தி ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் இடம் பாருங்க. ஓ, அங்க பாரு, ஒரு மாட்டு கொட்டல. தற்சமயம் நாம தங்குறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, நாம போய் அங்க தங்கலாம். ரொம்ப குளிர்ல வளர்த்ததுக்கு மாறா ரொம்ப குளிராதான் இருக்குது. தேவதூதன், தேவதூதன், பயப்படாதீர்கள். உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம். வணங்குகிறேன் பேரரசே. அயல் தேசத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறார்கள். அரசரை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனால் தங்களிடம் அழைத்து வந்துள்ளேன். வாருங்கள் யாத்ரிகர்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்த நோக்கம்? புதிதாக யூதர்களின் அரசர் எங்கு பிறந்திருக்கிறார்? வால் நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின்படி பிறந்த அரசரை தரிசிக்க வந்துள்ளோம். அரண்மனையில் இன்று ஓய்வெடுங்கள். இதை பற்றி நாம் நாளை பேசலாம். நன்றி, வருகிறோம்.
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 3 யாத்ரிகர்கள் என்னிடம் வந்து யூதர்களின் அரசன் பிறந்துள்ளான் என்று கூறுகின்றார்கள். யார் அந்த அரசன்? நீங்கள் உடனே எனக்கு விளக்கத்தை அளித்தாக வேண்டும். சொல்லுங்க. படிக்கிறேன் பேரரசே. நீங்கள் என்னுடைய பொறுமையை மிகவும் சோதிக்கின்றீர்கள். சொல்லுங்கள் சீக்கிரம். அந்த அரசன் எங்கே பிறந்துள்ளார்? யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஏனெனில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமே உனக்கு யூதேயாவின் ஆட்சியாளர்களுக்கிடையே முக்கியத்துவம் உண்டு. இது நடக்கக்கூடாது. உன்னிலிருந்து ஓர் பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழிநடத்துவார். அப்படி தீர்க்கதரிசி வேத வாக்கியங்களில் எழுதியுள்ளார். சரி, போகட்டும். அந்த 3 யாத்ரிகர்களையும் உடனே இங்கு அழைத்து வா. உத்தரவு அரசு. வாருங்கள் வாருங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மன்னியுங்கள், உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை பேரரசே. ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಾಮವನ್ನು ವಿಶ್ವಾಸವಿಡುವವರು ಹೇಳಬಹುದು, ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಾನು ನಮಸ್ಕರಿಸಲು ಬಂದಿದ್ದೀನಿ. ಆತನೇ ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳಿ, ನಮ್ಮ ಪಾಪ ವಿಮೋಚನಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದೇ ಒಂದು ರಕ್ಷಕನು ಅವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರನೇ. ಅವರನ್ನು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவானவர் சோத்திரம் உங்களுடைய நடுவிலே நீங்க அவரை பணிந்து கொள்ளுகிற பொழுது, அவரை சோத்திரிக்கிற பொழுது உங்களுடைய எல்லா துக்கங்களையும் உங்களுடைய துயரங்களையும் நீக்கி உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் பிறந்ததை ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗ, ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದೇ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕೂಡ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಹುಟ್ಟಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಬಂದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿರುವ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಕೊಡುವಂತ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಲಿಲ್ಲ. ಮತ್ತು ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ ಮತ್ತು ನನಗೂ ನಿಮಗೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು, ಸಮಾಧಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸಲು, ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡಲು நமக்கோஸ்கர ரட்சகன் ஊட்டி வந்திதானே. உயர்த்தி சொல்லுங்க, இவர் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி, இவர் எனக்காக பிறந்தவர் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளும் இந்த நேரத்தில் அவிழ்க்கப்படுவதாக. இவர் நமக்கு சோத்திரம். இருட்டில் இருக்கிற நமக்கு இவர் எப்படி உதித்திருக்கிறாரா? வெளிச்சமாக உதித்திருக்கிறார். இவர் நம்மளை நல்ல வழியில நடத்துவார். அவருக்கு சோத்திர வல்லமை இருக்கிறது, அவரிடத்துல பராக்கிரமம் இருக்கிறது. எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, பலவீனத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பாயானால் அவர் நம்முடைய ಕರ್ತರ್ ವಲ್ಲಮೆ ಉಳ್ಳ ದೇವನ್. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ನೀವು ಬಲವಿಲ್ಲದೆ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬಂದಿರುವುದಾದರೆ ಆತನು ಸ್ತೋತ್ರ ಪರಾಕ್ರಮನಾಗಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲು, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತೋತ್ರ ಉತ್ಸಾಹದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಬಲಹೀನವನ್ನು ನೀಗಿಸುವಂತ ದೇವರು, ನಮಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ದಯಪಾಲಿಸುವಂತ ದೇವರು, ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. ಇಲ್ಲಿರುವ ಯಾರಾದರೂ ನೀವು ಹೇಳಬಹುದು, ಎಲ್ಲ ನನಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಸಮಾಧಾನವಿದೆ, ನನಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. ಆದರೂ ಕೂಡ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರನೂ ಯಾವುದೇ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ದುಃಖದಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದೀರಾ, ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರನೂ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗದಂತ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ನೀವು ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ದೇವರ ಮಾತನ್ನು, ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಹುಟ್ಟಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಆತನು ನಿಮ್ಮ ಕುಂದು ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವಂತ தேவராகிದ್ದಾನೆ. ಸ್ತೋತ್ರ. இன்னொரு வாக்கியம், இன்னொரு வசனங்களை நம்ம படிக்கலாம். செப்பனியாவின் புத்தகத்தில் கடந்து வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ಆಮೆನ್. ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ತನ್ನ ಒಂದೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ನಮಗೋಸ್ಕರ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯಾರಾದ್ರೂ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕಷ್ಟ ಇರುವಾಗ, ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಕಳಿಸ್ಕೊಡ್ತೀವ?
ಅವ್ರ ಮನೆಗೆ ನೀನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಕಳಿಸಿಕೊಡಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಒತ್ತಿ ತೀರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಂದೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನಾನು ನೀವು ಅಳಿದು ಹೋಗಬಾರದು, ನಾವು ನೀವು ಈ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಬಾರದು. ಈ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೆಸರು ಇಲ್ಲದೆ ಸ್ತೋತ್ರ, ಆತನೇ ದಾರಿಯು ಸತ್ಯವೂ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ಯೋಹಾನನು ಬರೆದ ಸ್ವಾರ್ಥೆಯಲ್ಲಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನೇ ಜೀವವೂ ಸತ್ಯವೂ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಈತನ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಈತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ಜೀವವನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಆತನ ದಾರಿಯನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ಆತನೇ ಮಾರ್ಗವೆಂಬುದಾಗಿ, ಸತ್ಯವೆಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾನು ಈ ರಾತ್ರಿನಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೀನಿ. ಈ ಸಂದೇಶ ಬಂದು ನಾವು ವರ್ಷ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಆಚರಣೆ ನಾವು ಮಾಡುತ್ತೀವಿ, ಅದೆಲ್ಲ ಪ್ರಾಮುಖ್ಯ. ರಕ್ಷಣೆ ಇರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದಿದ್ದೀನಿ. ನಾನು ಬಂದು 25 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಂಡೆ. ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾನು ಕಂಡು ಈ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ಹೊಸಬರಾಗಿ ಬಂದಿರುವಂತ ನೀವು ಕೂಡ ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಸ್ತೋತ್ರ, ಈ ರಕ್ಷಕನನ್ನು ನೀವು ರಕ್ಷಕರನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಈತನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ.